வெல்கம் பேக் டு another vlog. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் மேங்கோ தால் கறி தான். நம்ம கடலைப்பருப்பு துவரம்பருப்பில் கூட பண்ணலாம். நான் கடலைப்பருப்பில் பண்ணுறேன். ஸோ கடலைப்பருப்பு, பச்சை மாங்காய் அண்ட் எக். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்மளோட வீடியோ, குக்கிங் வீடியோவில். ஸோ லெட் வி கோ அண்ட் சி வாட் ஆர் த இன்க்ரீடியன்ட்ஸ், என்னென்னலாம் வேணுன்றது சிம்பிளாக தான். இதோட ஐட்டம்ஸ் எல்லாமே வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அவ்வளோதான். ஸோ லெட் வி ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம போகிறது மேங்கோ தால் தான். ஸோ அதுக்காக நான் ஒரு 250 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சிடலாம். ஸோ தால் வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி கொதிச்சிச்சு, தால் ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் மீடியம் சைஸில் ஒன்று, மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் அண்ட் உப்பு நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன், கொஞ்சமாக மஞ்சள்தூள். ஸோ கைஸ், சட்டி வச்சாச்சு, ஆயில் ஊற்றிடலாம். வெந்தயமும் ஜீரகமும், பெரிய ஜீரகமும் சோம்பு சேர்க்குறேன். இஞ்சி பொடியாக கட் பண்ணது, பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது, பூண்டு 3 சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணும். பூண்டு ஒரு ப்ரௌன் கலர் வரணும். ஸோ கைஸ், பூண்டு இப்போ கலர்லாம் நல்லா மாறிடுச்சு. ஸோ லெட் வி ஆட் த கட் பண்ணிவிட்டு அது மேலே மஞ்சத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இந்த ஆயிலில் இந்த மாங்காய் நல்லா வதக்கி விட்டுருங்க. மாங்காய் இப்போ போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துட்டோம் ஆயிலே, ஹை ஃப்ளேமில் வச்சு. டொமேட்டோ ஆட் பண்ணுறேன். டொமேட்டோ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேங்கோலாம் நல்லா குக்காய் வந்துச்சு. லெட் வி ஆட் த ஆனியன் ஆட் பண்ணிடலாம். ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துடலாம். மாங்காய் தான் உடஞ்சிரும், அதனால் ஒன்றும் பிரச்சனை. இன்னும் மாங்காய் உடையணும் இல்லை, அப்போ தான் அந்த கிரேவியில் அந்த ஒரு புளிப்பு தன்மை கிடைக்கும். ஸோ வெங்காயமும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டோம். மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு சில்லி மசாலா ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ கைஸ், நம்ம ஏற்கனவே முட்டை அவிச்சு வச்சுருந்தோம், அது இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ முட்டை ஆட் பண்ணி இந்த ஆயிலே நல்லா வதக்கி கொடுத்துருவோம். இதை ஃப்ளேம் வந்து லோவிலே வச்சுக்கோங்க. ஏன்னா முட்டையில் இந்த மசாலாஸ் நல்லா பிடிக்கிறதுக்காக தான். முட்டை சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கிடைக்கும். இன்னும் நம்ம இதில் உப்பு போடல, உப்பு லெஸ். ஒன்ஸ் நம்ம பருப்பு வேக வச்ச அந்த ஸ்டாக் ஆட் பண்ணதுக்கப்புறமும் ஆட் பண்ணுவோம். நல்ல முட்டையெல்லாம் வதக்கியாச்சு. ஏற்கனவே எடுத்து வச்ச அந்த தாலோட ஸ்டாக் ஆட் பண்ணுறேன். அது நல்லா கொதிக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஸோ ஆடிங் த சால்ட் ஃபார் த டேஸ்ட். ஸோ ஏற்கனவே வேக வச்ச பருப்பை ஆட் பண்ணுவோம். பருப்பை கைஸ், தால் ஆட் பண்ணியாச்சு, பருப்பு ஆட் பண்ணியாச்சு. கடலை பருப்பு தான் ஆட் பண்ணால், துவரம் பருப்பில் கூட இது பண்ணலாம். இது நல்லா கொதிக்கணும். ஸோ கைஸ், நம்ம குழம்போட மேங்கோ தாலோட ஃபைனல் ஸ்டேஜ் இது. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கைஸ், நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
வேறு லெவல். மாங்காய் போட்டிருக்கிறனால இந்த கிரேவியில் நல்ல புளி இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ hope you guys are enjoy the today's vlog and see you next vlog. Till then,